ஏன் விஜய் பார்த்தா வந்து சீமானுக்கு பயமா? அது நம்ம அன்னை தெரசா போல அவரு ஒரு மக்களுக்கு சேவை செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். இருக்கிற பணத்தை வச்சு சேவை செய்யலாம். அவரு எதிர்காலத்துல ஆண் ஆண் அன்னை தெரசா கூட போட்டலாம். ஏன் நடிகர்ல அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நடிகர்கள் அரசியல் இப்போ எம்ஜிஆர் இருந்தாரு. 10 வருஷம் 12 வருஷம் அரசியல இருந்து கலைப்பணியாற்றி திமுகவுக்கு உழைச்சுதான் அரசியலுக்கு வந்தாரு. சிவாஜி அவ்வளவு பெரிய சிவாஜி களமாடி தான் தோற்று போனாரு. எவ்வளவு பேர் அரசியல் வந்தாங்க. ஆனா நீ எதுவுமே மக்களுக்காக எந்த ஒரு வேலை செய்யாம எடுத்த உடனே முதலமைச்சர் முடியல. ஒரு உண்மை சொன்னோம்னாக்கா, ஏற்பட்ட 5 முறை முதலமைச்சரா இருந்த கருணாநிதி காலத்திலே அரசியல் செஞ்சாரு. எல்லாரையும் காலில் விழ வச்ச ஜெயலலிதா காலத்திலேயும் அரசியல் செஞ்சாரு. நரேந்திர மோடியே எதிர்க்கிறாரு. உலக அரசியல் அத்தனையும் எதிர்க்கிறாரு தவறா இருந்தா. அப்படியாப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் விஜய்க்கு எப்படி போய் ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர், விஜயகாந்த், அஜித் ரசிகராக இருந்த இளைஞர்களை இப்பதான் அரசியலை கற்றுக் கொடுத்து கடுமையா உழைத்து கொண்டு வராப்ல இளைஞர்களுக்கு அரசியல் படுத்துறாப்ல. இந்த டைம்ல வந்து மீண்டும் அந்த மக்களை இளைஞர்களை மடையர்களாக்குனாக்கா அதுதான் வலிக்குது அவருக்கு. RSS மேடையில வந்து நேற்று வந்து அந்த சீமான் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காரு. ஏன் வந்து RSS மேடையில வந்து அவர் ஏறினார்? ஏன் RSS மேடையில அப்படியாப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே ஏறி இருக்கு, காங்கிரஸ் ஏறி இருக்கு. ஏன் சொல்ல போனா கடுமையா இன்றைய வரைக்கும் போராடக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களே நரேந்திர மோடி மேடையில இல்லையா? எப்படி சொல்றீங்க? ஏன் இந்த அச்சுறுத்தல், அதாவது நரேந்திர மோடி அரசு அச்சுறுத்தல் ஏற்று பண்ணவே டெல்லிக்கு போய் காவடி தூக்கி காலில் விந்துடுறாங்க. இங்க வந்து மக்களாண்ட சும்மா போலியா எதிர்க்கிறாங்க. நான் பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. ஆனா உண்மையிலேயே அவங்க தான் தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்த்தது, RSS வளர்த்தது, அனுமதி கொடுத்தது அவங்க. தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிக வாக்குகள் பெறுமா? முறை இருட்டடிப்பு வாக்கா வரும். என்ன காரணம்னாக்கா, வாரம் ஒரு பொதுக்கூட்டம், வாரம் ஒரு மாநாடு. ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர்லாம் கண்ணு பிடிக்கி நிக்கிறாங்க. அண்ணா எப்படா நம்மளுக்கு ஓய்வு கொடுப்பாரு. இந்த மரங்களின் மாநாடு, கடல் அம்மா மாநாடு, இந்த மாநாடுலாம் மக்கள் மத்தியில இருந்து எடுபடுவாங்க. உலக அறிஞர்களை ஆதரிக்கிறாங்க. சீமானை பார்த்து கொண்டா தமிழ் தேசிய புத்தகங்களை, பிரபாகரன் புத்தகங்களை, அண்ணன் சீமானுடைய புத்தகங்களை நம்ம தம்பி இடமாவன காட்டி பாரதிய ஜனதா PTV யாருன்னு கேள்வி கேட்டுக்கிறோம். அந்த புத்தகம் சரியான விருப்பம். வந்தவரை வாழ வைக்கும் சென்ன பட்டணம் தமிழே, என்ன குழந்தை போல கொஞ்சி மகளும் குழம்பத்தூர் தமிழே, மல்லிகைப்பூ மண்மணத்தோ மதுரக்கார தமிழே, இந்த ஆகத்துக்கு தண்ணீர் ஆகும் தஞ்சாவூர் தமிழே.